அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? என்னம்மா நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே, இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய கஷ்டம், நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சிக்கு பிறகு மாற்றம் வரப்போகுதுங்க. ஆமாங்க, இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் தடை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் சேரப்போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க ஆழமான அன்பு கொண்டவங்களாகவும் அறிவு அதிகம் உள்ளவங்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் மனசாட்சியுடன் நடப்பவர்களாகவும் நீதி நேர்மையை கடைபிடிப்பவர்களாகவும் தியாகம் மிகுந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அவர்களை ராசி என்று சொல்வதை விட அறிவு களஞ்சியம் என்று சொல்லலாங்க. ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க வந்த ஆன்மா என்று கூட சொல்லலாங்க. அவர்கள் பிறக்கும்போது மனிதர்களாக பிறக்கவில்லைங்க, பலருக்கு வழிகாட்டக்கூடிய முன்னோடிகளாக பிறந்திருக்காங்க. கும்பம் ராசியினர் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, ஆனால் மற்றவர்களால் அதிகமாக காயப்படுத்தப்பட்டு இருக்காங்க. யாருக்கும் துரோகம் செய்திருக்க மாட்டாங்க, ஆனால் நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவர்கள் இவங்களுக்கு தீங்கையே செய்திருப்பாங்க. இது கும்பத்துடைய கர்மா என்று சித்தர்கள் சொல்கிறாங்க. இவங்க முன் ஜென்மத்தில் குருமார்களாக இருந்திருப்பாங்க. அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவங்களுடைய கர்மம் நேரடியாக நடைமுறைக்கு வந்துவிட்டது. கெட்டவர்கள் செய்த பாவக்கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லைங்க. நல்லவர்களுடைய கர்மம் அபராதம் மாதிரி அது முதல்ல பிடிக்கப்படும். கெட்டவர்களுடைய கணக்கு திறக்கும்போது நிரந்தரமான அழிவை சந்திப்பாங்க. கும்பம் ராசியினரின் கஷ்டம் என்பது அவர்கள் உயர்வான சிம்மாசனத்துக்கு போகக்கூடிய நேரம். அதற்கு தெய்வம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு சோம்பேறித்தனம் கிடையாது, ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய நல்லது கொஞ்சம் தாமதப்படுது. தாமதம் என்றால் கும்பம் ராசி தான் முதலில் இருப்பார்கள். எல்லோருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம்
விஷயம் கூட தட்டு தடுமாறி கைக்கு வந்து சேரும். ஆனால் கும்பம் ராசியினரின் வாழ்நாள் ரகசியம் என்னவென்றால், தாமதமான வெற்றி நிலையான வெற்றி. வாழ்நாள் முழுவதும் அந்த வெற்றி கொண்டாடப்படும். 2026 அவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. வாழ்க்கை உயரப்போகிறது. ரொம்ப பாதுகாப்பாக, நிலையாக, நிரந்தரமாக எல்லாமே உயர்வாக அமையும். கும்பம் ராசியினர் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் நல்லது செய்து பழி பாவத்துக்கு ஆளாகி இருப்பாங்க. இது அவர்களுடைய உண்மையான பண்பு. ஆனால் அதை மக்கள் புரிந்து கொள்றதில்லை. அவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பான ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. விழுந்தாலும் சரி, அழிந்தாலும் சரி, தன்னுடைய கேரக்டரிலிருந்து மாற மாட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமெல்லாம் தண்டனை கிடையாது. அது ஒரு மாற்றம், முன்னேற்றத்திற்கான ஒரு வழி. அவர்கள் பிறந்தது மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கவும் தான். உண்மை பேசுவதனால் கும்பம் ராசியினருக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க. கும்பம் ராசியினர் கருத்துக்கும் கருமத்துக்கும் பிறந்தவங்க. கருத்து உயரத்தால் கருமம் சோதிக்கும். இவர்கள் உண்மை பேசினால் எல்லோரும் அவர்களுடைய உண்மையை சோதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நல்லவன் கஷ்டப்படுவதற்கான காரணம் அவனுடைய ஆழமான ஆன்மா. அவன் பழகக்கூடிய நபர்கள், பார்க்கக்கூடிய படம் அவனுக்கு பின்னாடி உயர்வை தீர்மானிக்கிறது. கடவுள் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கெட்டவன் சிரிப்பது கடவுள் தரக்கூடிய சோதனை. கடவுள் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். கும்பம் ராசியினரின் வாழ்க்கை 3 விதங்களாக பிரிக்கலாம். சிறு வயதிலிருந்து 28 வயது வரை கஷ்டம், குழப்பம், நம்பிக்கை உடைவது, குடும்பத்தில் சிக்கல், மனசு கலங்கி போவது, தனிமையை அனுபவிப்பது, பொருளாதார நெருக்கடி போன்றவை இருக்கும். 29 40 வயது வரை மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். திடீர் அறிவு, திடீர் மாற்றம், திடீர் முடிவு, தன்னம்பிக்கை, சரியான பாதையை கண்டுபிடிப்பது, வேலையில் ஒரு நிலையான வருமானம், ஒரு நிலையான வெற்றியை அடைவது போன்றவை நடக்கும். 40 55 வயது வரை பெரிய உயர்வு உண்டு. மக்கள் மத்தியில் அங்கீகாரம், உலக அளவில் வெற்றி, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு, நல்ல ஃபேமிலி லைஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. நம்மளுடைய கும்பம் ராசி ஆண்கள் அதிகமாக அறிவுக்கு சொந்தக்காரங்க. அடக்கமாக இருப்பாங்க. யாரையுமே கீழே பிடிச்சு இழுக்க மாட்டாங்க. அன்பை ஆழமாக கொடுக்கக்கூடியவங்க, மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, உழைப்பை அதிகமாக நம்பக்கூடியவங்க, யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு புத்தி வலிமை கொண்டவங்க. ஆனால் அவர்கள் அதிகமாக காயப்படுகிறார்கள். அவர்கள் நம்பினவர்கள், நேசித்தவர்கள், பாதுகாக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்காங்க. கும்பம் ராசி பெண்கள் ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப அமைதியானவங்க. ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா ரொம்ப கரெக்டாக எடுப்பாங்க. தியாகம் அதிகமாக செய்யக்கூடியவங்க. குடும்பத்துடைய ஒட்டுமொத்த முதுகெலும்பாக செயல்படக்கூடியவங்க. கும்பம் ராசி பெண்கள் கஷ்டப்பட்டா அந்த வீட்டிலேயே மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அவர்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு வாழக்கூடியவங்க. கும்பம் ராசி பெண் சிரித்தா அந்த வீட்டுக்கு செல்வமும் நிம்மதியும் வந்து சேரும். கும்பம் ராசிக்கு ஐடி, சாஃப்ட்வேர், டெக்னாலஜி, டிசைனிங், ட்ரெண்டிங், மார்க்கெட்டிங், மெடிக்கல் ரிசர்ச் எல்லாமே சிறந்த தொழிலாக இருக்குதுங்க. ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, ரோபோட்டிங், டேட்டா சயின்ஸ் போன்ற துறைகளில் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க சிறந்து விளங்க போகிறாங்க. கும்பம் ராசியில் பணம் தாமதப்படுகிறது. ஆனால் தடுமாறாத வளர்ச்சியை பார்ப்பீங்க. 30 வயசு வரைக்கும் பணம் குறைவாக தான் இருக்கும். சம்பளம் குறைவு தான், ஆனால் உழைப்பு அதிகம். நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வயசில். ஆனால் 30 40 வயசில் நிலையான வருமானம் கிடைக்கும். பெரிய ஒரு பதவி கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் வரும். பல வருமானம் வரும். அந்த வயதில் தான் பிஸ்னஸ் ஐடியாலாம் உங்கள் மனசில் வரும். தொழில் தொடங்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையும் உண்டுங்க. 40 55 வயது வரை மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பீங்க. பெரிய பணம், வளர்ச்சி, வீடு, சொத்து பத்து, வண்டி வாகனம் எல்லாமே இருக்கும். வெளிநாட்டு பணம் எல்லாம் உங்கள் கையில் விளையாடும். உங்களுடைய அறிவே பணமாகக்கூடிய காலம். கும்பத்தின் செல்வம் தாமதமாக வந்தாலும் அது ஆயுள் முழுக்க காத்திருக்கும். நீ அதை தேடி போக வேண்டாம், அது உன்னை தேடி வரும். காதலை பொறுத்த வரைக்கும் கும்பத்துடைய காதல் ரொம்ப ஆழமானது, உண்மையானது. மனசார உயிராட கொடுக்குற அளவுக்கு தயார்படுத்தி இருப்பாங்க.
தியாகமா உள்ளம் கொண்டவங்க. ஆனா இவங்க நம்பினவர்களே இவர்களுக்கு காயத்தை அதிகமா கொடுத்திருப்பாங்க. திருமணம் தாமதப்படும், ஆனா சரியான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த வாழ்க்கை அமைதியா நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வாழ்க்கை துணையா இருக்கும். உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிக்கல் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க. 25 வயசுலேருந்து 28 வயசு வரை ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய நேரமாக இருக்குது. ஏன் பிறந்தோம், எது நம்முடைய உண்மையான திறமை, எதை நாம் செய்யணும் என்ற ஒரு கிளாரிட்டி வந்துடும். 28லிருந்து 32 வயது வரை வாழ்க்கை தரத்தில் பெரிய ஒரு மேன்மையை பார்ப்பீங்க. பிஸ்னஸ் தொடங்கிறது, பிஸ்னஸ் விரிவுபடுத்துறது, முதலீடு பண்ணுறது, வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க. ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும். ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 32லிருந்து 40 வயது வரை நல்ல ஒரு நிலையான வெற்றி உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்குது. மக்கள் மத்தியில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு பெரிய சக்ஸஸை பார்ப்பீங்க. கும்பம் ராசியினர் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதிகமாக ப்ளூ கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரி கலரை பயன்படுத்துங்க. அதிகமாக தண்ணி குடிங்க. அன்னதானம் பண்ணுங்க. வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிங்க. ஓவராக திங்க் பண்ணாதீங்க. தேவையில்லாத சிந்தனைகளை தள்ளி வச்சிருங்க. எதை பேசுகிறனாலும் சரி, எதை செய்தாலும் சரி யோசிச்சு பண்ணுங்க. யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. உடனடியாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உணர்ச்சியோடு இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காதீங்க. கோபத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. யாரையுமே நம்பி ஒரு வேலையில் இறங்கக்கூடாது. உங்களை நீங்கள் எப்பவுமே தாழ்வாக நினச்சிக்கக்கூடாது. எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது. கும்பம் ராசியினர் போக வேண்டிய கோவில் திருநள்ளாறு சனி பகவான், திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள், இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாத ராசி தான். ஆனால் அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மா. மற்றவங்களுக்கு ஒளி தரதுக்காக பிறந்தவங்க. கும்பத்துடைய துன்பம் தற்காலிகமானது தான், ஆனால் உயர்வு நிரந்தரமானது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மௌனம் கடவுளுக்கு சக்தி, உன்னுடைய கண்ணீர் அறிவுக்கான வழி. கும்பம் ராசியினரின் வாழ்க்கையில் ரகசியமாக வேலை செய்கிறது 2 கிரகங்கள், ராகு கேது. இவங்க தான் உங்கள் மனசை, வாழ்க்கையை, பாதையை, முடிவுகளை, சோதனைகளை, உயர்வுகளை வடிவமைக்கக்கூடிய ரியல் இன்ஜினியர்ஸ். ராகுவும் கேதுவும் உங்களை வழிநடத்துகிறாங்க. பயப்பட வேணாம். கும்பம் ராசிக்காரங்க யாருக்கும் கெட்டது நினச்சதில்ல. ஆண்டவனுக்கு உங்களை பாதுகாக்கத்தான் நினைக்கிறாரு. பலரும் உன்னை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் கடவுள் என்னைக்கும் உன்னை விட்டு விலகலை. எதிரிகள் ஓடி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி. கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க.
அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய தொடர்புகள், வெளிநாட்டு வாய்ப்பு, அரசாங்க அங்கீகாரம் கிடைக்க போகுது. குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் உண்டாக போகுது. பெண்கள் தொழிலில் குறிப்பாக நூல், கைவினை, ஆன்லைன் பிஸ்னஸ், கல்வி, கலை இதெல்லாம் பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்கு. கூலி வேலை செய்கிறவங்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமைய போகுது. ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் குருவையும் சூரியனையும் வழிபாடு செய்யணும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறது இல்ல, அதுக்கு ஏதாவது புல் போடுறது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றது, இதையெல்லாம் செய்யலாம். அனுதினமும் ஓம் சூரியனாய நமக, ஓம் நமோ நாராயணா, ஓம் பிரகதீஸ்பதியே நமக, இந்த 3 மந்திரங்களை சொல்லுங்க. கும்பம் ராசிக்கார நேயர்களே, நீங்க உழைத்தீர்கள், சிந்தித்தீர்கள், உண்மையானவர்களாக இருந்தீர்கள். அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்குச்சு. இனி உங்களுக்கு அங்கீகாரம் வரப்போகுதுங்க. குரு ஒளி தராரு, சூரியன் உங்களுக்கு சக்தியை கொடுக்க போறாரு. இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில ஒளியை மட்டும் ஏத்தல, உங்களுக்கு மறு பிறவியை கொடுக்க வந்திருக்குதுங்க. உடல் வலி, மன அழுத்தமெல்லாம் குறைய போகுது. தியானம், யோகா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கும். குருவினரில் ஆன்மீக உணர்ச்சியை அதிகப்படுத்தும். அனுதினமும் பகல் நேரத்தில் சூரிய ஒளியில் 5 நிமிடம் கண்களை மூடி நான் ஒளியின் பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க. சனி பகவான், சூரிய பகவான், குரு, தட்சிணாமூர்த்தி ஆகியோரை வழிபாடு செய்யுங்க. திருநள்ளாறு சனி பகவான் ஆலயம், சூரிய நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றுங்க. கடந்த வருடம் உங்கள் முயற்சிக்கு பிரபஞ்சம் அமைதியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரபஞ்சம் உங்கள் குரலை கேட்கும். நீங்கள் என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கும்பம் ராசி மீண்டும் ஒளிரக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீங்க வெற்றியாளர்களாக மாற போறீங்க. சனி முடிந்து குருவின் பார்வை கிடைக்குது. விதி உங்களை சோதித்தது, இப்போது உயர்த்த போகுது. வெளிநாட்டில் வேலை, பதவி, பெரிய கிளைண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்ட போகுது. மீடியா, அரசியல், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம், ஆன்மீகம் இந்த துறைகளில் திடீர் புகழ் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. முன்னாடி சோதனைகளை நீங்கள் அனுபவிச்சீங்க, இப்போ அது சாதனையாக வரப்போகுது. குரு உங்கள் ராசிக்கு ஆசீர்வாத பார்வையாக வைக்கிறாரு. இதனால அதிர்ஷ்டம் நேராக உங்கள் கையில் விழப்போகுது. புதிய பங்குதாரர்கள், நம்பிக்கையான நண்பர்கள் வரப்போறாங்க. கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் விலகி ஓட போறாங்க. குடும்பத்தில் இருந்த வருத்தங்கள் சரியாக போகுது. கணவன் மனைவி உறவு மேம்பட போகுது. பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமண நிகழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம், வீட்டில் மகிழ்ச்சி எல்லாம் சேர வரப்போகுது. தியானம், மந்திரம், யோகம், வேதம், பாராயணம் இது போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது. கனவுல குரு பகவான், சிவபெருமான், சூரியன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் தோன்ற போறாங்க. பழைய கடன் தீரப்போகுது. புதிய வரவு கிடைக்க போகுது. வீடு வாங்க யோகம் இருக்கு. வண்டி, வாகனம், நிலம் எல்லாம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இதுபோல எல்லாத்துலயுமே லாபம் உண்டு. குடும்பத்தினுடைய நிதிநிலையும் நிலையாக இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க.
கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறங்க, பச்சை நிறங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.